சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். தலைமை கழக அலுவலகத்திற்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளருக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி புத்தகம் கொடுத்து வரவேற்பு. அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, CV சண்முகம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்பு. 234 சட்டமன்ற தொகுதிகளின் 82 மாவட்ட செயலாளர்களை ஒருங்கிணைத்து நடைபெற்ற டிஜிட்டல் பிரச்சாரத்தின் மூலம் புதிய கட்டமைப்பை அறிமுகப்படுத்திய அதிமுக. விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்யும் திமுகவிற்கு எதிராக தலைமை கழக அலுவலகத்தில் இருந்து விஞ்ஞான ரீதியில் பிரச்சாரத்தை தொடங்கிய அதிமுக. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து நிர்வாகிகள் பங்கேற்பு. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான MGR மாளிகையில் கழக பொதுச் செயலாளர் தலைமையில் கழக நிர்வாகிகள் பங்கேற்ற காணொலி காட்சி வாயிலான ஆலோசனை கூட்டம். கூட்டத்தில் கலந்து கொண்ட கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நெஞ்சார்ந்த நன்றி. ICC சாம்பியன்ஸ் கோப்பை இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. 49 ஓவர்களில் 254 ரன்களை குவித்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி அசத்தல். துபாயில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் வென்றதன் மூலமாக 3வது முறையாக சாம்பியன்ஸ் கோப்பையை வென்று இந்திய அணி அசத்தல். 2000வது ஆண்டு இறுதிப் போட்டியில் தோற்கடித்த நியூசிலாந்து அணியை பழி தீர்த்தது இந்தியா. துபாயில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் நியூசிலாந்துக்கு எதிராக அபார வெற்றி பெற்று 3வது முறையாக கோப்பையை வென்றது இந்தியா. எதிரணி வீரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த தமிழகத்தைச் சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி உள்ளிட்ட இந்திய அணி வீரர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. இந்திய அணியின் வெற்றியை நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்த கிரிக்கெட் ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியும் ஆரவாரம். தஞ்சை நாஞ்சிக்கோட்டை அருகே கடன் கேட்ட பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பணத்தை திரும்ப தர வேண்டாம் என்று கூறி கட்டிப்பிடித்து அத்துமீறல் ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் வைரல். திருநெல்வேலியில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவல் உதவி ஆய்வாளரின் கணவர் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைப்பால் குற்ற செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறையில் குளியலறை சுவற்றில் துளையிட்டு சிறுமி குளிப்பதை பார்த்த இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். சிறுமிகளுக்கு எதிராக நாள்தோறும் பல்வேறு வடிவங்களில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி வரும் நிலையில் வழக்கம் போல் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் திராவிட மாடல் அரசு. தென்காசி மாவட்டம் வீரகேரளம்புதூர் அருகே 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த கல்லூரி மாணவர் சிக்கினார். விடியா ஆட்சியில் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என பெற்றோர்கள் வேதனை. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 60 வயது முதியவர் சிக்கினார். டாடி சன் அரசு குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு.
சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 17 வயது சிறுமியை திருமணம் செய்த 38 வயது நபர் போக்சோவில் சிக்கினார். குழந்தை திருமணத்தை தடுக்க வேண்டிய சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் எங்கே என மக்கள் கேள்வி. சென்னையில் பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்டு பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் பிடிபட்டார். திமுக ஆட்சியில் பெண்கள் வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலை இருப்பதாக பெற்றோர்கள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டம் நல்லம்பாக்கத்தில் பெண் தூய்மை பணியாளரை கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் சக ஊழியர் சிக்கினார். திருமணத்தை மீறிய உறவை திடீரென கைவிட்டதால் கொலை செய்யப்பட்டது அம்பலம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே நிலத்தகராறில் சக்திவேல் என்பவர் கற்களால் தாக்கி கொலை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை போன்ற சம்பவங்கள் அரங்கேறாத நாட்களே இல்லை என மக்கள் ஆதங்கம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே கூலி தொழிலாளியை வெட்டி படுகொலை செய்த கும்பலுக்கு வலைவீச்சு. முறையற்ற உறவை கைவிட வலியுறுத்தியதால் மனைவியின் கள்ளக்காதலன் வெறிச்செயல். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் காதல் திருமணம் செய்த கர்நாடக இளைஞர் நண்பர்களால் அடித்து கொலை. வேலை மாநிலத்தைச் சேர்ந்த நபர்கள் பிரபலமான சுற்றுலா தலத்தில் துணிச்சலுடன் கொலை செய்யும் அளவிற்கு காவல்துறையின் கண்காணிப்பு இருக்கிறது என மக்கள் விமர்சனம். ஆந்திராவிலிருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டைக்கு 12 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்தவர் சிக்கினார். ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து தினந்தோறும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படும் நிலையில் மாநில எல்லை சோதனைச் சாவடியில் விடியா அரசின் ஏவல் துறை சோதனை செய்யாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார்களா என மக்கள் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் 1 கிலோ 100 கிராம் எடை கொண்ட கஞ்சாவுடன் சிறுவன் உட்பட 3 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் உளவுத்துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கஞ்சா கடத்தல் சர்வசாதாரணமாகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அருகே மறைத்து வைக்கப்பட்டிருந்த 110 கிலோ கஞ்சா பறிமுதல். திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் பகுதியில் போதைப் பொருட்கள் சிக்கின. திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா சாலையில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பிடிபட்டது. தமிழகம் எங்கும் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை திமுக அரசு தடுக்க தவறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அனுமதியின்றி சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 276 டெட்டனேட்டர்கள், 59 ஜெலட்டின் குச்சிகள் மற்றும் 13 கிலோ வெடிமருந்தை பதுக்கி வைத்திருந்த ஒருவர் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியின் மாவட்ட நிர்வாகமும் ஏவல் துறையும் முறையான கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளாமல் இருப்பதால் இதுபோன்ற அதிபயங்கரமான வெடிப்பொருட்கள் சர்வசாதாரணமாக பதுக்கி வைக்கப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காட்டுத் தீ. அரிய வகை மூலிகைகள் உட்பட 200க்கு மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவிலான மரங்கள் தீயில் கருகி நாசமடைந்து வரும் நிலையில் தீ வைக்கும் விஷமிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தல். கரூர் மாவட்டம் ஆத்தூர் ஸ்ரீ மகா சோழியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 400க்கு மேற்பட்ட ட்ரோன் மூலம் வானில் கண்கவர் காட்சி. 300க்கு மேற்பட்டோர் ஆடிய பவளக்கொடி கும்மியாட்டத்தை கண்டு ரசித்த பொதுமக்கள்.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் மாசி பெருவிழாவின் 7ஆம் நாளில் தேர்பவனி கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் பசுமை விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 957வது நாட்களாக ஏகனாபுரத்தில் விவசாயிகள் போராட்டம். நாள்தோறும் விதவிதமாக போட்டோ ஷூட் நடத்தும் முதல்வர் தங்களை சந்தித்து கோரிக்கைகளை கூட கேட்க மனமில்லையா என விவசாயிகள் கேள்வி. கலால் வரி முறைகேடு தொடர்பாக டாஸ்மாக் அலுவலகம் மற்றும் மதுபான ஆலை அலுவலகங்களில் நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவடைந்தது. பல்வேறு ஆவணங்கள் மற்றும் ரொக்க பணம் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குஜராத்தின் கூட்டுறவுத்துறை நிறுவனமான அமுல் தமிழ்நாட்டிற்குள் நுழைந்துவிட்டதை கூட தெரியாமல் கும்பகர்ண தூக்கத்தில் திராவிட மாடல், பாஜக உள்ளே வந்துடும் என திராவிட மாடல் மக்களை ஏமாற்றி வருவதாக பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் சமுத்திரப்பட்டி அருகே பாதி எரிந்த நிலையில் சாலையோர பள்ளத்தில் கிடந்த 60 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மீட்பு. ஏற்கனவே இளம் பெண் ஒருவர் எரித்து கொல்லப்பட்ட நிலையில் போலீசார் விழிப்புடன் செயல்பட்டு ரோந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தல். தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் பயனற்ற விளம்பர திட்டங்களை கைவிட்டு அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என தாம்பரம் பகுதி மக்கள் கோரிக்கை. மாநகராட்சி சார்பில் 905 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கப்பட்ட போதிலும் மழைநீர் வடிகால் பிரச்சினை, குண்டும் குழியுமான சாலைகள் பிரச்சினை, குடிநீர் பற்றாக்குறை, தெருநாய் மற்றும் கால்நடை தொல்லை, கழிவு மேலாண்மை போன்ற அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை என மக்கள் வேதனை. சென்னை மயிலாப்பூர் ராமகிருஷ்ண மடத்தில் இயங்கி வரும் பல் மருத்துவமனையில் நேற்று பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாகவும் அதனை காவல்துறை மறைக்க நினைப்பதாகவும் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறைக்கு குற்ற சம்பவங்களை தடுப்பது வேலையா அல்லது குற்றம் செய்யும் சார்களை காப்பாற்றுவது வேலையா என மக்கள் கேள்வி. திமுக கூட்டணியில் விசிக தொடர் அவமானங்களை சந்தித்து வரும் நிலையில் அக்கட்சியின் மகளிர் அணி கூட்டத்தில் புலம்பிய திருமாவளவன், மற்றவர்கள் 100 மீட்டர் ஓடி பெறும் இடத்தை நாம் 10,000 மீட்டர் ஓடி பெற வேண்டியுள்ளது என பேசியது யாரை பற்றி? வாரிசு அடிப்படையில் 4 ஆண்டுகளுக்குள் துணை முதலமைச்சரான உதயநிதியை பற்றியா என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சுடுகாடு இல்லாததால் சடலத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். திமுக ஆட்சியில் பழங்குடியின மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருவதற்கு இந்த சம்பவமே சான்று. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே ஆசிரியையின் வீட்டின் பூட்டை உடைத்து 100 சவர நகைகள் கொள்ளை. ஸ்டாலின் ஆட்சியில் வீட்டை பூட்டிவிட்டு நிம்மதியாக வெளியே செல்ல முடியாத சூழல் நிலவுவதாக மக்கள் வேதனை. வரும் 11ஆம் தேதி தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு இன்று கூடுகிறது. ஏப்ரல் 4ஆம் தேதி வரை கூட்டம் நடைபெறும் நிலையில் ஹிந்தி திணிப்பு, தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் உள்ள நிலையில் அம்மாநிலத்திற்கான பட்ஜெட் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. மணிப்பூரில் ஆண்டு கணக்கில் கலவரம் தொடரும் நிலையில் மைனாரிட்டி பாஜக அரசு எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்காத நிலையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் அவலம்.